ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து செஞ்சு பார்க்குற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, இறால் கருவாடு தொக்கு ரெசிபி தான். இது வந்து நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு வயசில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு நல்லபடியாக ப்ராசஸாக க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து செய்யவே ஆரம்பித்தோம். எப்படி நான் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா இது ஸ்டோரில், அப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், அப்படி இல்லை அப்படின்னா கருவாடு கடைகளில் நார்மலாகவே இது கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குங்க. நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது 150 கிராம் அளவுக்கு நான் இறால் கருவாடு எடுத்துருக்கேங்க. ஒரு வடச்சல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுப்படணும். வறுப்பட்டக்கு அப்புறமா சின்னதாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்லோலி அடுப்பு வச்சுக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்க பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷமே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கலரி கொடுக்க பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கிற சவுண்ட் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி நிறம் மாறி இருக்கும், இளஞ்சிவப்பு நிறம்னு சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு சப்பாத்தி உருட்டுற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா உருட்டி எடுத்துட்டிங்கன்னா அதோட தோலும் இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா கலரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடியில் இருக்கிற மண் எல்லாமே இதாக போயிருங்க. ஏன்னா வந்து இறால் வந்து அதிகமாக மண் தான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நான் இதை கேள்விப்பட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கப்புறமா நல்லா ஆற விட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆறுனக்கப்புறமா ஒரு உலக்க வச்சு இது பண்ணக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் போயிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சக்கூடமா கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 வெங்காயத்துக்கு மேலே நீட்ட வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வேஸ்ட் மட்டும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த உடனே நானும் அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டே வந்து நாங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நீட்ட வாக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வணக்க விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இதை வணங்கிட்டு இருக்க டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கும் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தோங்க. தக்காளி வந்து வணங்குறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறனால. பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொஞ்சம் இதுவானக்கப்புறமா கொஞ்சம் தட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு சுடு தண்ணி விட்டு ஒரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இறாலை நல்லா வந்து ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பைப் திருப்பி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் போயிடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலாவுக்கு நான் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே கொத்தமல்லி தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா நல்லா வறுபடட்டும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டக்கப்புறமா இதுக்கு 10 நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இறால் கருவாடை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் முழுசாக வாங்கியிருந்தால் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வேறு மாதிரி சொல்லியிருப்போமே தெரியல. பட் இது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நல்லா வாஷ் பண்ண இறால் வந்து கருவாடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வணங்கியிருக்கும். ஒரு 15 நிமிஷம் இதை போட்டக்கப்புறம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இது அதிக அளவு உப்பு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். பார்த்து நல்லா கலரி விட்டக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி இலை இருந்தால் நீங்கள் தூவிக்கோங்க. நல்லா 10-15 நிமிஷம் நல்லா விட்டக்கப்புறமா சாத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இறால் டேஸ்ட் வந்து இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். ஏன்னா கருவாடுங்கிறதுனால இறால் டேஸ்ட் போயிடுமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அப்படியே டேஸ்ட் இறால் மாதிரியே நல்லா இருந்தது. சாதத்தோடு வச்சு 15 நிமிஷம் நல்லா கலரி எடுத்துக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை திஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி லஞ்ச் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டோம். அதுவே திருப்தியாக இருந்துச்சு. ஒரு எக்கு மட்டும் எல்லாத்துக்குமே வச்சு எடுத்துட்டோங்க. ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இறால் தொழிச்சு சாப்பிட்டோன்னே ஒரு திருப்தியாக இருந்தது. ஒரு நான்வெஜ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி சண்டே மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
நான் அடுத்து தான் செய்கிறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஊக்கந்தங்காட்டிக்கு துவைக்கிற வேலை அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் வந்து அத்தை தான் செஞ்சுருந்தாங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சரி டீட்டெயிலாக நான் காட்டவே இல்லை. அத்தைக்கு மட்டும் அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த மசாலா மட்டும் வெறுவி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பார்த்திங்கன்னா மசாலாக்காக வெறி வச்சுட்டு இருந்தாங்க. இது நார்மல் எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீன் மசாலா தூள் மட்டும் சேர்த்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி பதமாக கலக்கினக்கு அப்புறமா மீன் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா கலக்கி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் விட்டு செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அத்தை அப்படி தான் எப்போவுமே செய்வாங்க. இந்த டைம் வந்து நான் செய்யலை. சரி இந்த ரொம்ப நாள் ஆச்சு அத்தை மீன் குழம்பு வைக்கட்டும் அப்படிங்கிறனால அவங்களே நாங்கள் செய்ய சொல்லியிருந்தோம். ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. கண்டிப்பாக அந்த மீன் குழம்போட ரெசிபி மட்டும் உங்களுக்கு நான் தனியாக எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன தான் நான் சமைச்சாலும் அத்தை சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை வேறுபாடு, கை டிஃப்ரென்ஸ் வந்து மாற்றி கொடுத்துரும். ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே. இப்படி தான் இந்த சண்டே வந்து எங்களுக்கு போயிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருந்தது. நான் வந்து இந்த வாரம் ரொம்பவே அதிகமாக வீடியோஸ் நான் எதுவுமே போடவே இல்லை. அதுக்காக ஒரு குட்டி சாரி நான் கேட்டுக்கிறேன். பட் எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் இருந்தங்காட்டிக்கு நான் சரியாக என்னால் போட முடியல. இனிமேல் கண்டினியூஸ் போட பார்க்குறேங்க. மற்ற பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அத்தை வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எடுக்கவே வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூள் தூரப்போ மட்டும் சரி ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செஞ்சுருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சூடாக சாப்பிட்றதுக்கு. அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா வெயில் வாட்டு எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கிளைமேட் வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா மேகமூட்டமெல்லாம் கருகும்னு வரப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல காத்தோட்டமாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொரிச்ச மீன், கொஞ்சமாக மீன் குழம்பு. நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தொக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. குட்டி தொக்கம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சர்ப்ரைஸும் எங்களுக்கு வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தாங்க. நம்ம இதுக்காக எவ்வளோ நாள் காத்திருந்துருப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை தட்டுன்னு தட்டி எடுத்துருச்சு. சரியான காற்று மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருந்திருக்கும். ரொம்ப நாள் கழித்து இந்த மழையை பார்க்குறப்போ ஒரு சின்ன மனசில் சந்தோஷம் தாங்க. உங்களுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பக்கமும் மழை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஜாலியாக மழையில் விளையாண்டக்கப்புறம் தான் நாங்கள் குட்டி தூக்கமே போட்டோம். ஸோ சண்டே இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு டே இப்படி தான் போச்சு. மரமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.